ஆதி பாரதி சில நாளைக்கு ஒரு செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஆதி வந்து பாரதியை வந்து கைவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க எல்லோரும் முன்னாடியும். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி வந்து ஆதிக்காக வந்து சமைக்கிறாங்க. சமைச்சு முடிச்சுட்டு எல்லாம் ரெடின்னொன்னே தமிழோட சேர்த்து இங்கே வந்து உட்காந்து பரிமாறுறதுக்காக ஆதிக்கு வராங்க. வந்துட்டு உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப சாப்பாடு எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுமா. நான் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்கள் சாப்பாடை சாப்பிட்டு நான் வந்து நல்ல டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டுங்க அப்படிங்கிறப்ப ஆயிரம் என்ன சொன்னாலும் உங்கள் புருஷன் வந்து உங்களெல்லாம் வந்து உங்களையும் தமிழையும் சரி ரெண்டு பேரையும் விட்டுட்டு இவ்வளோ தூரம் கோவப்பட்டு போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப பாரதி வந்து சொல்கிறாங்க ஆதிக்கிட்டேயே வந்து இந்த மாதிரி என் புருஷன் மேலே எந்த தப்பும் கிடையாது, நான் தான் வந்து அவசரப்பட்டு தேவையில்லாமல் அவர்கிட்ட வந்து கோவப்பட்டு சண்டை போட்டிருக்கேன் தவிர என் புருஷன் என்றைக்குமே வந்து என் மேலே எல்லா கோவமும் பட்டது கிடையாது, கடைசி வரைக்கும் என் கூட வந்து அன்பு பாசத்தோடு இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஆதி வந்து பார்த்தீங்களா இவ்வளோ நல்ல பொண்டாட்டியை போய் வந்து இப்படி வேணான்னு சொல்லிட்டு போயிருக்கானே அவன் வந்து என்ன தான் பண்ணுவான் அப்படின்னு வந்து சத்தம் போட்டோன்னே ஆதிக்கு கிட்ட வந்து சொல்கிறாங்க அவர் என்னமோ வந்து ரொம்ப நல்லவர் தான், என் மனசுக்கு பிடிச்சவர் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பொண்டாட்டிங்க எல்லாருமே இப்படி தான் புருஷனை வந்து விட்டே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் தான் தமிழ் வந்து யோசிக்கிறாங்க அப்பா மனசு மாறுது அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு கேட்குறப்ப கரெக்டாக இங்கே பாரதியோட ஃப்ரெண்டோட அம்மா இருக்காங்கள்ல அவங்க வந்து இந்த பக்கம் ஆதிக்கிட்ட வந்து கேட்பாங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பாரதி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தால் நீங்கள் விட்டுட்டு போயிருப்பீங்கல்ல அப்படின்னு கேட்குறப்ப நான் ஒன்றும் வந்து முட்டாள் கிடையாது, இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டியும் சரி பொண்ணையும் சரி விட்டுட்டு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் பாரதிக்கு வந்து சரி இந்த பக்கம் எல்லாருக்குமே வந்து தமிழுக்கும் சரி சந்தோஷம் தாங்கலை. ஆக மொத்தத்தில் வந்து பாரதியை வந்து தன்னோட ஒய்ஃபாக ஒரு செகண்ட் வந்து நினச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கே இங்கே வந்து எல்லோரும் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து ஆதி வந்து சரி நான் மேலே போய் கிளம்புறேன், யாராவது வந்தால் வந்து தேடுவாங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் மாடியில் போய் வந்து தேவையான எல்லாத்துக்கும் வந்து ட்ரெஸ்லாம் மாட்டி ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த சமயத்தில் தான் கீழே வந்து கரெக்டாக வந்து பாரதிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க பார்த்தியா ஆதி மனசில் நீ இன்னமும் வந்து உயர்ந்து தான் இருக்க, பேசாமல் நம்ம வந்து நடந்த விஷயத்த சொல்லிடலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது பாரதியோட ஃப்ரெண்டோட அம்மா. அவசரப்படாதீங்க வேண்டாம், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக அவர் போக்கிலேயே வந்து தான் எல்லாமே வந்து அவர் மனசை பக்குவப்படுத்தணும். அப்போ தான் வந்து அவருக்கு வந்து நான் தான் ஒய்ஃபுன்னு தமிழும் அவர் பொண்ணுன்னு நினைக்கிறப்ப எந்த சிக்கலும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே அது தற்செயலாக வந்து நடக்கணும், நம்மளாம் வந்து தேவையில்லாமல் அவர் மனசில் வந்து போட்டு திணிக்கக்கூடாது அப்படிங்கிற இதில் மட்டும் நான் தெளிவாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாரதி வந்து அட்டகாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அழகர் வந்து ஆதியோட வீட்டுக்கு வந்து கரெக்டாக ஆண்டாளோட வராங்க. வந்தோன்னே வந்து நிஷா வந்து கேட்குறாங்க யார் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப நான் ஆதியை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னது ஆதியை பார்க்குறதுக்கா, நீங்கள் எதுக்காக பார்க்கணும், உங்களுக்கும் ஆதிக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறப்ப நான் ஆதியோட ஸ்கூல்மேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது சின்ன வயசு ஃப்ரெண்டா அப்படிங்கிறப்ப ஆமாம் எதுக்கு நீங்கள் முதல்ல ஆண்டாள் உடனே வந்து கோவப்படுறாங்க, எதுக்காக நீங்கள் உங்களுக்கெல்லாம் நாங்கள் விளக்கம் கொடுக்கணும், நீங்கள் ஆதியை போய் வந்து அழகர் வந்திருக்கான் பார்க்கணுன்னு சொன்னான்னு சொல்லுங்கள் அவரே வருவாப்பில், தேவையில்லாமல் வந்து நீங்கள் 1000 கேள்வி கேட்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி செம்மையாக பல்பு கொடுத்தோன்னே இந்த பக்கம் நிஷா வந்து யார் வந்தோடனே வந்து நமக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து ஓவராக வந்து பேசுகிறா, சரி நாம் ஆதிக்கிட்ட போய் வந்து பேசிடுவோம் அப்படின்னு சொல்கிறப்ப நிஷா வந்து போய் வந்து கரெக்டாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி என்ன ஆச்சு எதுக்காக வந்து வந்திருக்கேன், உன்னை தேடி வந்து ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டு வந்து யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, பேரை கேட்டால் அழகருங்கிறான், நான் வேணால் இல்லைன்னு சொல்லிட்டுமா அப்படின்னு, நீ வேறு நானே வந்து அவன் வீட்டில் தான் 6-7 மாதமாக வந்து இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் வந்து பேசினோன்னே இந்த பக்கம் வந்து நிஷாவுக்கு வந்து தூக்கி வாரி போடுது. என்னடா இது இப்படி வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு அவங்க 2 பேரும் சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து ஏதாவது திட்டம் போடலான்னு பார்க்குறாங்க. ஆதி கிட்ட வந்து ஏற்கனவே சொன்னதுனால உடனே ஆதி வந்து கீழே வந்து அழகரை தேடி வந்து வராங்க. இந்த பக்கம் நிஷா வந்து என்ன செய்கிறேன்னே தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கிறதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க.